நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, பொள்ளாச்சியிலேருந்து ஒன் டே ட்ரிப்பா ஒரு 120 கிலோமீட்டர் பக்கம் டிராவல் பண்ணி, இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த நேச்சுரலான ஸ்விம்மிங் பூலோட கூடிய இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் நேம் கேரளம் குண்டு வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் எங்க இருக்கு, எப்படி போறது, டிராவல் எல்லாம் சேஃபா அப்படிங்கிறத பத்தி நான் வீடியோவோட தொடர்ச்சியில சொல்றேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொளிஞ்சாம்பாறை கிட்ட இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கொளிஞ்சாம்பாறையில் ஏதோ கோயில் விசேஷம்னு நினைக்கிறேங்க. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகள்ல யானைகள் எல்லாம் ஏற்றிட்டு போனாங்க. அதிரப்பள்ளி வழியா 5, 6 டைம் போனோம். அப்ப கூட யானைய பார்க்கல. இன்னைக்கு ரோட்டு மேல இவ்வளோ யானைய பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ட்ரிப் ஸ்டார்ட்டிங்லயே. கொளிஞ்சாம்பாறைலேருந்து பாலக்காடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. டிராவல் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு வந்துட்டோம். பாலக்காடுலேருந்து மன்னார்காடு போற ரூட்ல போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு ஓரளவுக்கு பரவாயில்லங்க. இந்த இடம் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மன்னார்காடுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் ஏறல பிளெயின் ரோட்ல தான் வந்தோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹில்ஸ் இறங்குற மாரி இருந்துச்சு. 2 ஹேர் பின் பெண்ட் தான் இருந்துச்சு. ஆனா இது ஒரு சின்ன ஹில்ஸ். நல்லா இருந்துச்சு இந்த நேரம் டிராவல் பண்றதெல்லாம். நம்ம போற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குன்னா, மன்னார்காடுலேருந்தே ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கூட வருங்க. ஓவராலா பொள்ளாச்சிலேருந்து 120 கிலோமீட்டர் வரும். நீங்க கோயம்புத்தூர்லேருந்து டிராவல் பண்ற மாரி இருந்தாலும் சேம் அதே மாரி 120 கிலோமீட்டர் கிட்ட வரும். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுனால, நீங்க காலைல நேரமா கிளம்பி போனீங்கன்னா தான், அங்க ஃபால்ஸ்ல கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ரிட்டர்ன் நீங்க ஈவினிங்குள்ள வீட்டுக்கு போறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னார்காடு தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் கழிச்சு ஒரு இடத்துல ரைட் எடுத்திருக்கோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸுக்கே இன்னொரு 20 கிலோமீட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் இந்த டிராவலு. ஏன்னா, ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்க்கு நடுவுல டிராவல் பண்ண மாரி இருக்கும். ரோடு மோசமா இருக்கும். அங்கங்க தான் வீடு இருந்துச்சு. பெருசா சேஃப்டி இல்லங்க. இப்ப நான் காட்டுற இந்த இடத்த பார்த்து வச்சுக்கங்க. இந்த பாலத்துக்கிட்ட நீங்க ஃபேமிலி, லேடீஸு, குழந்தைகளலாம் கூட்டு வரவங்க, இந்த இடத்துல இங்க குளிக்கிறதுக்கு சேஃபா இருக்கும். ஃபால்ஸ் கிட்ட குளிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா நான் ஃபால்ஸ் கிட்ட சொல்றேங்க அங்க போகும்போது. ரைட் ஸ்ட்ரைட்டா ஒரே நிமிஷம். அவர் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பாரியா மேப்பில் காட்டுறது இங்கேங்கிறான் ரோடு இப்படி இருக்குது. அவர் வர்றாருல பயந்துக்காத பயமாட்டாயா இருக்கு. திரும்பி வர்றதை யோசிச்சு பாரியா இருக்கு. பாரியா இறக்கட்டேன். யானை கிராசிங்லாம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ண போயிரு. இப்போ இங்கே நிறுத்தினீங்கன்னா யானை வந்து தப்ப முடியாது. அவ்வளோலாம் போய் கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைக்கிறியா? என்னமோ எழுதியிருக்கிறாங்க. சும்மா அது வேற வருதியா. பன்னியெல்லாம் போட்டிருக்கியா? ஐயோ காட்டு பண்ணியா ரொம்ப டேஞ்சர்னு சொல்லுவாங்களே. இங்கே வருது ஆக்சிடென்ட் ஏரியா. உள்ளூர்காரங்க மட்டும் போகிற வழி கிடக்குது. கூகுள் மேப் நம்ம மாற்றி பிடிக்கிறது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் மேப் நம்பி தான் போற மாரி இருக்குங்க. ஏன்னா நம்ம போற வழியில யாரும் இருக்க மாட்டாங்க வாலி கேட்கறதுக்கு கூட. அதனால மேப்ல கரெக்ட்டா எந்த இடத்துல ரைட் எடுக்க சொல்லுதோ, அந்த இடத்துலயே ரைட்டு, லெஃப்ட் எடுத்துக்கங்க. கொஞ்சம் நம்ம தாண்டுனோம்னா ஆல்டர்னேட்டா ஒரு ரூட் காட்டும். அந்த ரூட்ல போனீங்கன்னா சரியான சுத்தல்ல விட்டுரும். அப்படித்தான் நாங்க ரொம்ப நேரம் சுத்திட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. ஃபேமிலி, கிட்ஸு, லேடீஸ் எல்லாம் கூட்டு வரவங்க, இது மாரி நம்ம நெறைய டீப் ஃபாரஸ்ட் வழியா தான் டிராவல் பண்ற மாரி இருக்குது. அதனால கொஞ்சம் சேஃப் இல்ல. நீங்க பார்த்து யோசிச்சு இந்த இடத்துக்கு போலாமா, வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கங்க. இல்லன்னா ஒரு குரூப்பா போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேங்க கேரளம் குண்டு வாட்டர் ஃபாலுக்கு. நடந்து போயிட்டுருக்கோம். சிவா இது இந்த வந்த வழியை பற்றி கருத்து சொல்லுவார். வந்த வழிங்கிறதோட ஏன்டா வந்தங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் பயம் ஆயிடுச்சுங்க. ஒரு 120 கிலோமீட்டர் வந்துருச்சு. அதில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு பக்கம் ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே வந்தங்காட்டி மரண பீதி ஆயிடுச்சு. வர்றதுக்கு பிரியும் இருந்தால் வாங்க, கண்டிப்பாக வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபால்ஸ் நல்லா இருக்குதுன்னு ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பிளான் போட்டிருக்குமா? 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷமா யோசிச்சு இன்னைக்கு தான் சரி போனால் வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஒரு டைம் அது கம்பல்சரி விசிட் பண்ணி பார்க்கலாம்னு வந்துருக்கிறோம். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அது பார்த்துட்டு சொல்கிறோம். பட் ஆனால் வந்த வழி கொஞ்சம் திகிலாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன ரோடு. அப்புறம் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு பைக்கில் வர மாதிரி இருந்தால் நடந்து போடலாம். ஆட்டோரத்தில் நிறுத்திக்கிறேங்க. பார்க்கிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேஃப்டியெல்லாம் இன்னும் பெருசாக இல்லை. சரி இருங்க, மீதி ஃபால்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் பயத்தில் இருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து பண்ணி தரேங்க. சாக்லேட் செய்வாங்களா அந்த காயா? இது அது இல்லை. ஆமாம் யோ, கொக்கோ கோலா செடி ஃப்ரெண்ட்ஸ்.
அதுலேருந்து சீத்தாப்பழம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே. அந்த கொட்டையை காய வச்சு தான் சாக்லேட் பண்ணுவாங்க. அப்புறம் இது கொக்கோலா காய் சாக்லேட் செய்வாங்க. ஆனால் காய் பேர் கொக்கோலா காய். நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக ஒரு 2-3 பைக் நிறுத்திட்டு ட்ரெக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதனாலேயே அங்கே பைக் நிறுத்திட்டோம். அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்காரர் தான் சொன்னார், ஃபால்ஸுக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது, பைக் எடுத்துகிட்டே போயிருங்க, அங்கே பார்க்கிங் இருக்குதுன்னு சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு நம்ம ஃபால்ஸ் கட்ட இருக்கிற இடத்துக்கு போகிறோம். நல்ல பெரிய ஊரே இருக்க மாட்டேறது இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம நிறுத்துற இடத்துல பார்க்கிங் இல்லைங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டண பார்க்கிங்கா, பே பார்க்கிங், பணம் கட்டும் பார்க்கிங். வண்டி நிறுத்தியாச்சு. எடுத்துகிட்டு போங்க, சேஃப்டி நல்லா இருக்கும். நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா டிக்கெட் எடுத்துட்டோம். 40 ரூபா, ஒரு ஆளுக்கு 20 ரூபா, பைக்குக்கு ஒரு 10 ரூபா, மொத்தம் 50 ரூபா தான் இந்த ஃபால்ஸு செலவு. வர்றது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் லாங்கு. தூரம்னா தூரம், ஒருபாடு தூரங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஃபால்ஸ் கிட்ட போயிடலாம். பெரிய ட்ரெக்கிங் எல்லாம் கிடையாது. லாக்கர் வசதிகள் உண்டு. லாக்கர் வேணும்னா நீங்கள் அப்படியே அந்த கடையில் கேட்கணும். லாக்கருக்கு 20 rupees, வாட்டர் பாட்டிலுக்கு 20 rupees. அது only 20 rupees தான். சாமி தண்ணிக்கு வயசுனா யோ, இதை வெய்யிங்க ஜி, என்னங்க ஜி, அதாவது வேண்டாமாங்க. அவ்வளோதான், கூட்ட போகிறேங்க. சரி, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு லாக்கரில் நம்மளோட கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போ ஃபால்ஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபால்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. வர வழியில் தான் சேஃப்டி இல்லை. இங்கே கொஞ்சம் டேஞ்சரோ, இங்கே நல்ல டேஞ்சருங்க. கயிறு கட்டி வச்சுருக்காங்க, இங்கே குளிக்க முடியாது. மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, கேரளம் குண்டு. கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறக்கு. ஃபால்ஸை நெருங்கி விட்டோம். ஃபைனலாக நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இந்த இடம் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஒர்த்துங்க. இங்கேருந்து அந்த ஃபால்ஸோட வியூவை பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த கம்பியில் கட்டிக்கிற கயிறை பிடிச்சி கீழே பாறைகளில் இறங்கி போய் தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வர வழியிலேயே ஒரு பாலத்துக்கிட்ட காட்டினேன், நீங்கள் அங்கே குளிக்கிறதுக்கு சேஃபாக இருக்கும், குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் கூட வந்தான்னு. இந்த ரீசன்னால தான் சொன்னேங்க. சரியா இது
வேறு எல்லாம் வருது. இந்த ஃபால்ஸ்லயும் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சும்மா கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. சும்மா தேங்கி நிக்கிற தண்ணி கிளியரா இருக்கிறது ஒரு லாஜிக்கு. இங்க தண்ணி ஃபால்ஸ்ல விழுந்துட்டே இருக்கு, போய்க்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இவ்வளோ கிளியரா இருக்கு. இதுவரைக்கும் எவ்வளவோ வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கோம். எங்கேயுமே ஃபால்ஸ ஒட்டுன மாரி தண்ணி இவ்வளோ கிளியரா இருந்து பார்த்ததே இல்ல. நான் போகிறேன். பெட்டிக்குள்ளே போகல பாய், இங்கே வந்துட்டேன். நம்ம வியூவர்ஸ்க்காக நண்பர் இப்போ ஒரு வித்த காட்ட போறாரு. யாரும் ட்ரை பண்ணாதீங்க, பார்த்துக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 1 1/2 மணி நேரம் கிட்ட இங்க ஃபால்ஸ்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு, கிளம்ப போறோம். ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு இந்த ஃபால்ஸுக்கு வந்தது. லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நல்ல மெமரீஸ். நீங்களும் இந்த ஃபால்ஸ்க்கு கண்டிப்பா ஒன் டைமாவது விசிட் பண்ணுங்க. நல்லா சேஃபா ட்ராவல் பண்ணுங்க. நல்லா வாட்டர் ஃப்ளோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. இந்த மான்சூன் டைமான ஜூலை டூ டிசம்பர் வரைக்கும் வாட்டர் ஃப்ளோ நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல விசிட் பண்ணுங்க. இல்லன்னா போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. நம்ம இனி அப்படியே ரிட்டர்ன் பொள்ளாச்சி கிளம்ப போறோம். ரிட்டர்ன் போம்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே லைட்டா மலை சாரல் வீசுச்சு. இது ஒண்ணு தான் குறையா இருந்துச்சு. மழையும் வந்துருச்சு. இந்த ட்ராவலே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மற்றும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்